எங்க இந்த பையன் வீரபாபு இன்னும் வந்து பாரு, இன்னும் ஆளை காணுமே. எங்க அந்த வர ஏலே வீரபாபு, ஏலே வீரபாபு, வாழ இங்க. என்னமாக்கா, என்னமாக்கா, ஏலே வாழ இங்க. என்ன ஞாயிற்றுக்கிழமை வேம கிளம்பிட்ட, இங்க கிளம்பி போயிட்டு இருக்க? ஏய் ஒண்ணுமில்லமாக்கா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, அதான் உன் தங்கச்சி இன்னைக்கு போய் கோழி எடுத்து வச்சோன்னா, அதான் கறிக்கறி வேப்ப போயிட்டு இருக்கோம்ல. ஆஹா, சரி சரி, அப்ப இன்னைக்கு பிரியாணி தான் போல. ஓகே ஓகே, பிரியாணி எல்லாம் இருக்கட்டும். சரி, எந்தக்கு அவசரம் போறோம்னு எந்தக்கு கூப்பிட்ட? சரி சரி, வா, போறது போற, வந்து உட்காரு. நம்ம என்ன இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, அதை பேசிட்டு அப்புறமா போயிட்டு வா. சரி சரி, சரிம்மாக்கா சரிம்மாக்கா. சொல்ல, என்ன விஷயம், என்ன முக்கியமான விஷயம் இன்னைக்கு? இலை, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பயலுக்கு இருக்கானுல்ல, நேத்து உலக கோப்பைய, அதான் T20 வேர்ல்டு கப்பைய ஜெயிச்சுட்டானுங்கள, நீ பாத்தியா? ஆடா, நானும் விடிய விடிய மேட்ச பார்த்து தானே மக்கா தூங்குனேன். இப்பதான் தூங்கி எஞ்சி கடைக்கடி போலான்னு போயிட்டு இருக்கேன். சரி சரி, அதை பத்தி சில முக்கியமான விஷயம்லாம் மக்களுக்கு தெரியாத நம்ம சொல்லிவிடுவோமா? சொல்லிவிடுவோம். அதாவது மக்கா, இப்போ T20 வேர்ல்டு கப்பு இந்த இறுதி போட்டியில நம்ம இந்திய அணி ஜெயிச்சிருக்காங்கல்ல. இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, நம்ம இந்திய அணி பங்கேற்ற எல்லா போட்டியிலையும், அதாவது இந்த தொடர்ல பங்கேற்ற எல்லா போட்டியிலையும் ஒண்ணுல கூட தோக்காம பூரா மேட்சும் ஜெயிச்சு இந்த உலக கோப்பை ஜெயிச்சிருக்கானுல்ல. உனக்கு தெரியுமா? ஆனா அப்படியா மக்கா? நான் ஒரு சில முக்கியமான மேட்ச் தான் பார்ப்பேன், எல்லா மேட்சும் நான் பாக்குறது இல்ல. இந்த விஷயம்லாம் உனக்கு தானே தெரியும். சரி சரி, ரொம்ப சந்தோஷமாக்கா. சரி, இந்த மாதிரி விவரம்லாம் எங்கிட்ட தெரிஞ்சுக்கிற? இல்லை, நமக்கு பிடிச்ச விஷயத்த பேசுனா நமக்கு என்னடா குறைஞ்ச போறோம்? நமக்கு இதெல்லாம் பிடிச்ச போன விஷயம்ல, ரத்தத்துல ஊறி போன விஷயம்ல கிரிக்கெட்டு. அது ரைட் தாமக்கா. நீ நானே சின்ன வயசுல கிரிக்கெட் தானே விளாண்டோம், அதை தவிர்த்து வேற என்ன விளாண்டோம்? இல்லை, கில்லி எல்லாம் விளாண்டுருக்கோம். சரி சரி, மேட்ருக்கு வா. இப்போ என்னம்னா, ஒரு மேட்ச்ல கூட தோக்காம நம்ம ரோஹித் சர்மா தலைமையிலான ஒரு இந்திய அணி 17 வருஷம் கழிச்சு இந்த T20 வேர்ல்டு கப்பா ஜெயிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம அணி தலைவருக்கும் அணியில் விளையாண்ட எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்குவோம். சரி, ரொம்ப முக்கியமான விஷயம் நானும் சொல்லிக்கிறோம்ல, இந்திய அணிக்கு அதோட வாழ்த்துக்கள்ப்பா. சரி, ரைட்டு, ஓகே. இப்போ வேற என்னல முக்கியமான விஷயம் இருக்குது? அதாவது மக்கா, 2007 நம்ம தோனி தலைமையில இந்த உலக கோப்பையை நம்ம எல்லாம் வின் பண்ணோம். அதுக்கப்புறமா 17 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம வின் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னோம்ல. ஆமா, சொல்லிவிட்டா. அடுத்த வேற என்ன சொல்லு? என்னன்னா, 2007 விளையாண்ட அணியில இன்னைக்கு விளையாண்ட அணியிலையும் ஒரே ஒருத்தர் மட்டும் அன்னைக்கு விளையாண்ட அணியிலையும் இன்னைக்கு விளையாண்டுருக்காரு. அது யாரும் சொல்லுமாக்காமா? ஏழை, என்ன நீ 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இன்னைக்கு அன்றைய நான் எப்படி சொல்லுவேன்? ஏழை, நம்ம அணி தலைவர் தான்ல, ரோஹித் சர்மா தால அந்த 2007 வேர்ல்டு கப்ல விளையாண்டாம்ல, இன்னைக்கு விளையாண்டுருக்காருல. அன்னைக்கு அவரு சாதாரண வீரரா விளையாண்டாரு, இன்னைக்கு அணி தலைவரா இருந்து கப்பு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு நமக்கு. அது ராமலா சொல்ல வாரேன். அப்படியா மக்கா? 17 வருஷமா அந்த மனுஷன் கிரிக்கெட் விளையாண்டுருக்காரா, அதுவும் இல்லாம தலைமை ஏற்று கப்பு வரை ஜெயிச்சு கொடுத்துட்டாரா. ரொம்ப சந்தோஷம். அணித்தலைவருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். சரி மக்கா, வேற என்ன முக்கியமான விஷயம்? அது மட்டும் இல்லல, எல்லா போட்டியும் ஜெயிச்சதும் இல்லாம இந்த தொடர்ல நேத்து நடந்த முக்கியமான மேட்ச்ல எல்லாருமே பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, நேத்து மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது டீம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள, அதாவது இந்திய அணி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இருமாம பேசல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இந்த தொடர் முழுக்க நம்ம விராட் கோலி சரியா விளையாடல, அதனால அவரை இந்த இறுதி போட்டியில பங்கேற்க விடாம, அதாவது அவரை நீக்கிட்டு அதுக்கு பதிலா வேற யாரையாச்சும் நம்ம இந்த டீம்ல எடுத்துக்கலாமா? ஏன்னா அவர் தான் ஃபார்ம்ல இல்ல, 3-4-5 நடிச்சிட்டு இருக்காரு, அவரை வச்சு இறுதி போட்டியில எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை போட்ட மாதிரி நடந்திருக்க மக்கா. இது எப்பல உனக்கு தெரியும்? அட, நமக்கு தெரியும்ல எல்லாமே. அதுல நம்ம அணித்தலைவர் ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம விராட் கோலி இன்னைக்கு நேற்று கிரிக்கெட் விளையாடல, ஆரம்ப காலத்துல இருந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட அண்டர்-19 வேர்ல்டு கப் முதற்கொண்டு நம்ம இந்திய அணிக்காண்டி இந்திய நாட்டுக்காண்டி பெற்று கொடுத்திருக்காரு. அவர் மேல என்னதான் இந்த தொடர்ல சிறப்பான பங்களிப்பை கொடுக்க முடியாட்டாலும் எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அதனால இந்த இறுதி போட்டியில விராட் கோலி அண்ணன் கண்டிப்பா அந்த டீம்ல இருக்கணும்னு சொல்லிவிட்டார்ல. ஆடாடே மக்கா, அத பாருல. அவர் சொன்னதுனாலதான் என்னமோ நேற்று அண்ணன் ஒரு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 80+ சொல்ற. ஏன் இவ்வளவு ரன் எண்ணிட்டு போட்டும்ல? நேற்று நடந்த மேட்ச்ல அவர் தான்ல மேன் ஆஃப் த மேட்ச். சோ நம்ம இந்திய டீம்லயே பாத்தீங்கன்னா நேற்று ஹைகெஸ்ட் ரன் அடிச்சு கொடுத்துருக்காரு.
பாத்தியா இந்த பய உள்ளீங்க அவரை எப்படியாச்சும் நேற்று மேட்ச்ல உட்கார வைக்கணும்னு பார்த்திருக்காங்க. ஆனா நேத்து நம்ம தலைவர் சூப்பரா அடிச்சு கொடுத்து நேத்து மேட்சையே வின் பண்ண வச்சுட்டார்ல. உண்மையிலே சூப்பர் மக்கா. அதாவது நம்ம கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில, ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலையில, அதாவது முக்கியமான போட்டியில விராட் கோலியோட பங்கு எப்பவுமே இருந்திருக்கு மக்கா. இதை கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். என்ன சொல்லுத? ஆமா மக்கா, எனக்கும் தெரியும் மக்கா. இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியுமா? சரி, அடுத்த என்ன வேற என்ன சொல்லு. அதாவது இந்த மேட்ச்ல நடந்த விஷயம் எல்லாமே இருக்குல்ல, இதுல என்னதான் நம்ம வேர்ல்டு கப் அடிச்சிட்டாலும் ரொம்ப இந்த மேட்சை தூக்கம் வர நேரத்துல தூக்கமே வராத அளவுக்கு இந்த மேட்சை கொண்டு போயிடுச்சுல. என்னாச்சு தெரியுமா? ஒரு கட்டத்துல நம்ம சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல கிளாஸ் இருக்காருல, அவரு அடி மறக்கவே முடியல. எனக்கு பைத்தே கலக்கிச்சு பார்த்துக்கா. என்னல சொல்ற? இல்லையா அந்த ஒரு டைம் நீ எங்க போயிருந்த? நீ மேட்ச் பார்த்தேன்னு சொன்னா புதுசா அப்ப எங்கெல்ல போயிருந்த? உள்ளே எந்த பாத்ரூம் போல போயிருந்தா அந்த நேரத்துல அடிச்சிருப்பான்னு நினைக்கல. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல கிளாஸ் இருந்தாலும் அதிகமா ரன் அடிச்சு கொடுத்தாரு. நேற்று ஜெயிக்கிற மாதிரி கொண்டு போன மேட்ச, சாரி இந்திய அணி ஜெயிக்கிற மாதிரி கொண்டு போன மேட்ச அந்த அணி சவுத் ஆப்பிரிக்கா அணி ஜெயிக்கிற மாதிரி கொண்டு போனார்ல அவரு. உனக்கு தெரியுமா தெரியாதா? அக்கா, எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவு படிக்க தெரியாதுல. நான் தமிழ் சேனல்ல பாக்கல, அதனால தெரியல. ஆனா வெள்ளையா ஒரு பையன் அடிச்சு வெளுத்து கட்டினான். அவன் தான் நினைக்கிறேன், அவன் தான் கிளாஸ். நம்ம ஐபிஎல் டீம்ல விளையாண்டுருக்காருல, சன்ரைஸ் ஹைதராபாத் டீம்ல விளையாண்டுருக்காருல. ஓ அவரா மக்கா? அவர் தாண்டி என்ன நீ கிரிக்கெட் பாக்குற இத்தனை வருஷமா காலமா? சரி, அவர் தான் ஜெயிக்கிற மாதிரி கொண்டு போன இடத்துல இந்த ஒரு முக்கியமான மேட்ச்ல நம்ம அண்ணன் ஹார்திக் பாண்டியா இருக்காருல, அவர் தான்ல அவர் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த டீம்ல நம்ம கோலி அண்ணன் என்னதான் ரன் அடிச்சு சிறப்பா கொடுத்தாலும் கரெக்டா சரியான நேரத்துல ஒரு 3 விக்கெட் எடுத்து நம்ம டீம் ஜெயிக்க வச்சிருக்காரு மக்கா இந்த நம்ம ஹார்திக் பாண்டியா. ஆடா, அதை எனக்கு தெரியும்ல, நான் மேட்ச் பார்த்தேன். இதுல ஏன் சொல்ற? என்னாச்சு தெரியுமா? நேற்று மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்கெல்லாம் ஏம்ல இப்படி அழுதாவோ எனக்கே தெரியல மக்கா. ஏன்னா கிரிக்கெட்டுங்கிற ஒரு விளையாட்டு தானே, ஜெயிச்சா சந்தோஷம்லாம் பண்ணோம். ஏன் இவங்க அழுகுறாங்க? அது என்ன நமக்கா? நம்ம ரோஹித் சர்மா ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், நீ யார வேணா சொல்லிக்கோ, அவங்களுக்கு இந்த ஒரு போட்டி கூட கடைசி T20 மேட்சா கூட இருக்கலாம் இல்லையா? அதுல இந்த மேட்ச் முடிஞ்சவொடனே நம்ம விராட் கோலி அண்ணன் இதுதான் நான் விளையாடக்கூடிய கடைசி உலகக்கோப்பை போட்டி, அதாவது T20 உலகக்கோப்பை போட்டி அப்படின்னு சொல்லி அறிவிட்டார்ல. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியாதுல்ல. அடுத்த T20 வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மா அண்ணன் இருந்தாலும் இருப்பாரு, இல்லாட்டி ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னு என்னலே பண்றது? அதனால்தான்ல எப்படியோ நம்ம தலைமையில நம்ம அணி தலைமை இந்திய அணிக்காக ஒரு கப்பு ஜெயிச்சு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்த கண்ணீர் தான்ல அது. அதுவும் ஹார்திக் பாண்டியா அண்ணன் அவரு பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல அவர் வீழ்த்த 3 விக்கெட்ல, அதாவது கிளாசன், மில்லரு, கடைசி அந்த ரபாடா, இந்த 3 பேர் விக்கெட்டையும் எடுத்து கொடுத்து நம்ம இந்திய அணிக்காக சிறப்பான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை நம்ம தலை சூப்பரா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இந்த மேட்ச் நடக்கும்போது ஆரம்பத்துல பவர் பிளேக்கு உள்ளேயே நம்ம தம்பி பும்ரா இருக்கார்ல, அவர் சூப்பரா பந்து வீசி 2 விக்கெட்டை சூப்பரா டப்புன்னு தூக்குனார்ல. அதுல மார்க்கரமும் அன்று ஓப்பனரா ஒரு தம்பியும் தான் சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல 2 பேர் விக்கெட்டையும் எடுத்தார்ல. அவத்துல வேகமா சொல்லும் போது பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, மன்னிச்சுக்குங்க. அதாவது மேட்ச் ஜெயிச்சோம்ல, எல்லாம் பண்ணோம்ல. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, மேட்ச் ஜெயிச்ச கையோட இத்தனை பேர் இவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆக போறேங்கிற சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல விராட் கோலி நான் ரிட்டையர்ட் ஆக போறேன் அப்படின்னு, அதாவது T20 ஃபார்மேட்ல நான் ரிட்டையர்ட் ஆக போறேன்னு சொல்லிட்டாரு மக்கா. ஆனா அடுத்து வரக்கூடியதெல்லாம் ரோஹித் சர்மா சொல்லலாம். அதனாலதான் மக்கா பையன் எல்லாமே அழுதுட்டாங்க, செஞ்சுட்டாங்க. ஆனா இந்த ஹார்திக் பாண்டியா அவராலேயே நம்ப முடியல. என்னாலையும் இப்படி ஒரு திறமையா பந்து வீச முடியும், என்னாலையும் ஒரு திறமையா பந்து வீசி நம்ம நாட்டுக்காக நம்ம இந்திய அணிக்காக என்னாலையும் ஒரு உலகக்கோப்பை விட்டு தர முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் அவருக்கு இருந்ததோ இல்லையோ, பட் அவர் நேற்று சாதிச்சாரு. அந்த சாதிச்சதுல என்னால எப்படி முடிச்ச, நான் பண்ணிட்டேனா, நான் செஞ்சுட்டேனா, என்னால அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு அது விட்ட ஆனந்த கண்ணீர். எனக்கே கண்ணீர் வந்துடுச்சு மக்கா. நைட்டெல்லாம் தூக்கம் வரல உனக்கு, எனக்கு என்ன மக்கா? ரொம்ப நேரம் இந்த பயில அழுவிட்டே இருக்காங்க, எதுக்கு வராந்து தூக்கமே வரல மக்கா. சரி ரைட்டு, எப்படியோ நம்ம கப்பை வின் பண்ணிட்டோம். இது நேரத்துல நமக்கு எகின்ஸ்டா விளையாண்டாங்கல்ல சவுத் ஆப்பிரிக்கா டீம், அவங்களும் நல்ல டீம்ல நல்ல பயிலுவோ. இது வரைக்கும் உலகக்கோப்பை டோர்னமெண்ட்லயா, எந்த ICC டோர்னமெண்ட்லயும் இது வரைக்கும் இறுதி போட்டிக்கு வரவே இல்லை மக்கா. அதுலயும் ரொம்ப நம்பிக்கையா மார்க்கம்
ஏடன் மார்க்கம் தலைமையிலான இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் இறுதி போட்டிக்கு வந்திருக்காங்க. அவங்க என்னதான் வந்தாலும் வெற்றியின் விளிம்புல தான் போய் நம்ம கிட்ட போராடி தோத்துருக்காங்க மக்கா. இருந்தாலும் அவங்க தோத்துருந்தாலும் ஒரு ஜெயிச்சதுக்கு சமானம் தாம்ல. ஏன்னா போராடி தோக்குற தோல்வி கூட வெற்றின்னு நம்ம தலை தோனி சொல்லியிருக்காருல்ல. ஆமாம்ல, இதெல்லாம் மறக்க முடியாதுல்ல. இருந்தாலும் அந்த அணியில சிறப்பா விளையாண்ட ஹென்ரிக் கிளாசன் அண்டு சிறப்பா பந்து வீசின ஹாம்சி அண்டு நம்ம மகாராஜா இவங்க எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு ஆறுதலான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் மக்கா. என்னதான் சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஈவன் பெட்டர் டீமா இருந்தாலும் அது ஒரு நல்ல டீம் தான். அவங்களும் நல்ல ஒரு முயற்சியோட நல்ல ஒரு முன்னேற்றத்தோட இந்த ஒரு உலகக்கோப்பையாச்சும் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடண்டோட விளையாண்டாங்க. நேத்து இறுதி போட்டியில் விளையாண்ட சவுத் ஆப்பிரிக்கா அணி இது வரைக்கும் எந்த ஒரு முக்கியமான ஒரு போட்டியில் விளையாண்ட மாதிரி நேத்து இல்ல. நேத்து அவங்களோட ஆட்டம் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு மக்கா. எனக்கே பாத்தீங்கன்னா கடைசி ஓவர் வரைக்கும் எப்படியும் நம்ம ஜெயிக்க போறது இல்ல, 20 பந்துக்கு 20 ரன்னு, 26 பந்துக்கு 26 ரன்னு இப்படிங்கன்னு போயிட்டு இருந்த நேரத்துல கடைசியில் அந்த விக்கெட் போனதால மக்கா நம்ம ஜெயிச்சோம். சரி, இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா டீம் இந்த மாதிரி போராடி வெற்றியின் விளிம்பிக்கு தோத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கிரிக்கெட் சங்கம் சார்பா நன்றிகளையும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் மக்கா. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டோர்னமெண்ட்ல நேற்று நடந்த மேட்ச்ல ஆட்ட நாயகனா நம்ம விராட் கோலியும் இந்த தொடர்ல இருக்கக்கூடிய தொடர் நாயகனா நம்ம தம்பி பும்ராவும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பதக்கம் கொடுத்துருக்காவோ, நம்மளுக்கு உலகக்கோப்பையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வை பத்தி யாரெல்லாம் முக்கியமா பேசியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடலாமா? இப்போ மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இதை பத்தி யாராவது சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பிரதமர் ஐயா நேரா மேட்ச் முடிஞ்ச உடனே இங்க இருந்து அலைபேசியில போன் பண்ணி நம்ம இந்திய அணி தலைவர்கிட்டையும் இந்திய அணி மக்கள்கிட்டையும் எல்லாருக்கிட்டையுமே போன் பண்ணி நீங்க நல்ல ஒரு தொடக்கம் கொடுத்தீங்க, நல்லா விளையாண்டு நம்ம நாட்டுக்காக கப்பு ஜெயிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இந்த வாழ்த்துக்கள் அணி தலைவரான ராகுல் டிராவிட், சிறப்பான ஒரு ஃபீல்டிங் பண்ண சூரியகுமார் யாதவ், சிறப்பான பந்து வீசின ஹர்திக் பாண்டியா, நல்லா பேட்டிங் பண்ண நம்ம விராட் கோலி அண்ணன், சிறப்பான ஒரு தலைமை ஏற்று நடத்தின நம்ம ரோஹித் சர்மா, இந்த ஒரு வாழ்த்துக்கள் எல்லாமே அவங்க அணியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே போய் சேரட்டும். அவங்க மென்மேலும் அவங்க ஒரு கிரிக்கெட் பயணம் நல்லா வளர்ந்து நல்லா தொடர்ந்து சிறப்பான ஒரு பங்களிப்பை நாட்டுக்காக கொடுக்கட்டும் அப்படின்னு நம்ம பிரதமர் மோடி ஐயா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் நம்ம இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேற்று நடந்த மேட்சை நம்ம கூகுள் நிறுவனர் சுந்தர் பிச்சை அண்ணனும் அதாவது ரொம்பவே நம்ம எப்படி ஒரு சுவாரஸ்யமா இந்த ஒரு போட்டியை பார்த்தோமோ, அவரும் பாத்தீங்கன்னா நைட்டெல்லாம் தூங்காம கடைசி நேரத்து வரைக்கும் திக்குன்னு எனக்கு இருந்தது. மேட்ச் நம்ம இந்திய அணி ஜெயிக்குமோ இல்லையோன்ட்டு ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்த மேட்ச். உண்மையிலே இந்த போட்டி சிறப்பான ஒரு போட்டியா அமைஞ்சது அப்படின்னு நம்ம சுந்தர் பிச்சை அண்ணன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மைக்ரோசாப்டோட நிறுவனரும் இந்த மேட்சை பார்த்துட்டு நம்ம இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருல. சேரல அவ்வளவுதான விஷயம், வேற என்ன? அதாவது மக்கா, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சுலபமா அடைய முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமா அடைஞ்சா அதோட பலன் நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அது ஒண்ணு தெரியுமா? அது வேலையா இருந்தாலும் விளையாட்டா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான் மக்கா. சரி, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்ல, இந்த உலகக்கோப்பை தொடர்ல யாரு ஜெயிச்சாலும் சிறப்பா விளையாடக்கூடிய டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம இந்திய அணி சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கு. சிறப்பான ஒரு முயற்சி செஞ்சு சிறப்பா இந்த தொடர் முழுக்க ஒரு போட்டியில கூட தோக்காம நல்ல ஒரு பங்களிப்பை இந்திய அணி சார்பா இந்திய அணி வழிநடத்தி கொண்டு போய் அந்த ரோஹித் சர்மா அண்ணன் நம்ம இந்திய அணிக்காண்டி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி தொடர் முழுக்க வெற்றியா கொடுத்திருக்காரு. இந்த வெற்றி அனைத்தும் கிரிக்கெட் ரசிகராக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும், அனைத்து நாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கும் போய் சேரட்டும். இந்த அணி இதோடு மட்டும் இல்லாம அனைத்து வரக்கூடிய, அதாவது அதுக்கு அடுத்து வரக்கூடிய அனைத்து தொடர்களிலும் அண்ட் இந்திய அணி சார்பா அதிகமான கோப்பைகளை பெற்று தரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசைல. நீ என்ன சொல்ற? மக்கா என்ன சொல்ற? இது எனக்கும் பிடிக்காதல. நீ நான் சின்ன விளையாண்டு ஜெயிச்சாலும் நீ ஜெயிச்சா நான் உனக்கு வாழ்த்து சொல்லுவேன், நான் ஜெயிச்சா நீ எனக்கு வாழ்த்து சொல்லுவ. இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு இல்ல. ஒவ்வொரு அர்த்தத்துல எப்படி கிடைக்கிறான் இருக்கு, அதே மாதிரி தான் என் அர்த்தத்திலையும் கிடைக்கிறான் இருக்கு. நம்ம இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம். இதே போல எல்லா போட்டியிலும் ஜெயிச்சு நம்ம இந்திய அணிக்கு கப்பா ஜெயிச்சு கொடுங்க மக்கா. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்றும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரில மக்கா,
இவ்வளவு நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், இங்கேயோ போன்னு சொல்லிட்டு அஜிஜோ ஏழை மக்கா உன் தங்கச்சி நான் கறி வாங்கிட்டு போடி என்ன கொன்னே விட மக்கா. சரி சரில ஏதா இருந்தாலும் நான் கிளம்புறேன், போய் கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போய் நீ பிரியாணி செஞ்சு சாப்பிடணும்ல, சாப்பிட்டே ஆகணும்ல. சரிமக்கா போயிட்டா நாளைக்கு பாப்போமா மக்களே, நாளைக்கு பேசுவோமா.